திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனி என்பர்க்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தன்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அர்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் கடந்த வகுப்பில் சிவபுராணத்தில் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் அப்படிங்கிற வரியோடு நிறைவு செய்திருக்கிறோம். இறைவனுடைய கருணை எல்லையில்லாத கருணை. எனவே எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று நம்ம கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். அவனுடைய பெருமை நம் சொல்லில் அடங்கக்கூடியது அல்ல. எவ்வளவு சொன்னாலும் அந்த சொல் அவனை முழுமையாக உணர்த்தாது என்பது அந்த வரியினுடைய பொருளாக இருப்பது. எனவே இறைவனை அவனுடைய பெருமைகளை நாம் சொல்லத் தொடங்கினால் சொல் இறந்து நிற்குமே அன்றி அவனுடைய பெருமை சொல்லில் அடங்கக்கூடியது அல்ல. அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, உன்னுடைய பெருமையை நான் சொல்வதற்கு என்னால் ஒன்றும் எனக்கு போதாது என்ற முகையில் பொல்லா வினையேன் என்று குறிப்பிடுகிறார். இப்போ வினை அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொல்லா வினை அப்படின்னு நல்ல வினை என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறார். உன்னை பற்றி அறிந்து சொல்வதற்கு நான் புண்ணியம் செய்யணும், அந்த புண்ணியத்துக்குரிய வினை என்னிடத்தில் இல்லை, எனவே என்னால் உன்னை முழுசாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறார். இது அவர் மட்டும் அப்படி கருதுகிறார்னு நினைக்க வேண்டாம். நாவுக்கரசு பெருமானும் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது அப்படி தான் சொல்கிறார். பெருமானே, உன்னுடைய நிலையை நான் எண்ணி பார்க்கிறேன். நினைந்து பார்க்கும்போது உன்னை என்ன சொல்வதென்று தெரியாது, என் சொல் இறந்து நிற்கிறது. நானும் வார்த்தைகளை தேடி தேடி பார்க்கிறேன், என்னால் சொல்ல முடியாமல் ஒரு ஏழையாக நான் நிற்கிறேன் என்று அவர் தன்னுடைய வாக்கில் குறிப்பிடுகிறார். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பவர் மனத்துக்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கு ஓர் அமுதமானாய், மறை நான்குமானாய் ஆரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை எண்ணானாய் எண்ணானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. பெருமானே, நீ எல்லாமாய் இருப்பதை நான் நினைந்து நினைந்து பார்க்கிற பொன்னாய் மணியாய் போகமாய் இந்த பூமியில் புகழத்தக்க ஒரு பொருள் இருக்குமானால் அது உன்னை தவிர இன்னொரு பொருள் இல்லை. பூமி மேல் புகழ்தக்க பொருளே, புகழ்னு மட்டும் சொல்ல, அதை தக்க பொருள் நீ. அப்படி உன்னை நான் சொல்வதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை. எனவே அந்த வார்த்தைகள் இல்லாததுனால நான் ஏழையாக நிற்கிறேன் என்று அந்த பாட்டில் குறிப்பேன். ஏழையேன்
என் சொல்லி ஏத்துகேனே என்கிறார். நமக்கு நாவுக்கு அரசர் என்று அவருக்கு பெயர். சொல்லின் அரசராக இருக்கிற அவருக்கே சொல்வதற்கு வார்த்தை கிடைக்கலன்னு சொன்னால் நமக்கெல்லாம் எங்கே போய் பெருமானை பற்றி நினைப்பதற்கு சொல்வதற்கு வார்த்தை நமக்கு கிடைக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் வாக்கின் மன்னவராகிய நாவுக்கரசரும் இதுபோல ஒரு குறிப்பு தருவதை பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாடி ஒரு பதிகத்தில் குறிப்பிடுகிறார், நாவினுக்கு அரையனும் நாவுக்கு அரசரும் ஞான சம்பந்தரும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானைம்பர். அவர் இறைவன் என்னப்பா எப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னு கேட்டால், நான் போய் அவர் முன்னாடி நின்று புதிதாக ஒரு பாடலை பாடணும் அப்படின்லாம் இல்லை. ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரையும் நான் அவங்க சொல்ல போய் நான் போய் சொன்னேன்னா, எப்போ இது ஏற்கனவே பாடிட்டாங்களே நீ என்ன புதுசாக வந்து சொல்ல மாட்டியான்லாம் கேட்க மாட்டாரான். அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்பாரான். நாவுக்கு அரசரும் ஞான சம்பந்தரும் சொல்லிய சொல்ல மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பெருமான். சொல்லிய சொல் அப்படியே ஏத்து உகப்பானை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்பி ஆரூரரும் நமக்கு குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பெருமக்கள் இறைவனை சிந்திக்கும் பொழுது, அவனை எண்ணுகிற பொழுது என் மனத்தில் அவனை முழுமையாக எண்ணி சொல்ல முடியல, சொல்வதற்கும் வார்த்தைகள் இல்லை என்பதைத்தான் பல இடங்களில் நமக்கு குறித்திருக்கிறார்கள். அதனால் மாணிக்க வாசகர் இங்கே சொல்லும் பொழுது, உன் பெருமையை சிந்திக்கும்போது சொல்லக்கூடிய சொல் இல்லாது நிற்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலேங்கிறார். எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். இந்த ஒன்று அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று கூட தெரியாதியா எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவும் சொன்னவர் சொல்லுகிறார், எத்தனை சொல்லிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அவர் இந்த இடத்துல உன்னை சொல்வதற்கு என்னிடத்தில் சொல் இல்லை அப்படின்னு சொல்வதாக நம்ம இதுக்கு பேர் அவை அடக்கம் என்று பெயர். இலக்கண வகைகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு நூலை தருகிற நூலாசிரியன் ஒரு அவையின் கண் அடங்கி தன்னுடைய நூலை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கிறது. சேக்கிழார் பெருமான் அப்படி ஒரு அவையடக்கத்தை கொடுத்திருக்கிறார். திருக்குறளில் அவையடக்கம் இருக்கிறது. நீங்கள் எந்தெந்த நூல் என்று பார்க்கிறீர்களோ அந்த நூல் எல்லாவற்றிலும் ஒரு அவையடக்கம் உண்டு. அந்த அவையின் கண் வந்து நிற்கக்கூடிய அந்த ஆசிரியன் தன்னை அடக்கி கொண்டு வணங்கி, நான் ஒரு நூல் சொல்லுகிறேன், என் நூலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், அப்படி இருந்தால் பெரியவங்க எனக்கு சுட்டி காட்டி என்னை திருத்தம் செய்து இந்த நூலை இந்த அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவையின்கண் வணங்கி நூலை சொல்ல வேண்டும் என்பது மரபு. அவெல்லாம் அப்படி தான் நூல்கள் அரங்கேற்றம் என்று சொன்னால் பெரிய புலவர் அவை கூடியிருக்கும். சொல்லக்கூடியவர் வந்து நூலை பாடலை வாசிக்கணும். ஒவ்வொரு பாட்டாக அவர் சொல்லிக்கிட்டே வரணும். அதில் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம், ஏன் இந்த சொல்லை இந்த இடத்துக்கு போட்டிருக்கிறீங்க, வேற ஒரு சொல் போட்டிருக்கலாமே, அதுக்கு இது பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு கேள்வி கேட்டால், இல்லை அதை காட்டி இந்த சொல் போட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் விளக்கம் சொல்லணும். இப்படி ஒன்றா சொல்லி முடித்தா தான் அந்த நூல் அவையின்கண் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அந்த நூல் கொடையாக கொடுக்கப்படும். இன்றைக்கி அந்த பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களே எழுதலாம், நீங்களே புத்தகத்தை எழுதி, நீங்களே எழுத்தாசிரியர் நீங்கள் தான், நீங்களே வெளியீடும் பண்ணிக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்குறதுக்கெல்லாம் இல்லை. ஏன் எனக்கு தோணுச்சு எழுதுனா புத்தகம் போடுறேன், இதில் உனக்கு என்னைய கேள்வி, உன்னை கேட்டு தான் போடணுமா புத்தகம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வேறு வேறு நிலைகளில் வந்துட்டோங்க. இப்போ யார் வேணாலும் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். கேட்டால் அது எழுத்துரிமை, இந்திய அரசு இடம் கொடுத்துருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, சொல்லுரிமை இருக்கிறது அப்படின்லாம் இன்றைக்கி வந்தாச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்களை சமயம் சாராதவர்கள் என்ன வேணாலும் எழுதலாம். கேட்டால் நீங்கள் அதை வழக்கு போட்டிங்கன்னு என்ன வந்தீங்களா, இதுபோல் எங்களுடைய சமய நெறியை பின்பற்றுகின்ற எங்கள் ஆச்சாரியரை இவருடைய உரைகள் வந்து எங்கள் நெஞ்சை புண்படுத்துகிறது அப்படின்னு வழக்கு தொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் நிற்கவே நிற்காது. ஏன், எழுத்துரிமையின் காரணமாக அவர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் கேஸை தள்ளுபடி பண்ணுறது தள்ளி பண்ணிவிடுவாங்க. ஏயா அப்படி எழுதுறேன்னு கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இன்றைய காலச்சூழலில் இருக்கக்கூடிய நிலை. நீங்கள் வணங்குற ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாக சொல்கிறாங்கன்னா நீ தான் சகித்துக்கிட்டு இருந்துக்கணுமே ஒழிய, நீ அதுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு எங்கள்
குருநாதர் இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் ஞானசம்பந்தர் இப்படி சொல்லிட்டாரு, நாவுக்கரசர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வழக்கு போட முடியாது, வழக்கு நிற்காது. இது இன்றைய நிலைமை. ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு நூலை கொண்டு போய் அரங்கேற்றம்ங்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும், புலவர் அவை ஏற்கணும், ஏற்ற பிறகு தான் அந்த நூல் மக்களுக்கே போகும், இல்லைன்னா போகாது. அப்படி தான் தமிழ் என்கிற ஒரு மரபில் வைத்திருந்தாங்க. இன்றைக்கி அந்த வகையில் பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் அவையின் கண் தன்னை அடக்கி கொள்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை இந்த அவையின் கண் முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன், அவர் தான் பாவம் தெரியாதுன்னு சொல்லிட்டார்லப்பா, விடுங்கப்பா, முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு குறிப்பு உணர்த்துகிற வண்ணம். எனக்கு எல்லாம் தெரியும். ஓ, உனக்கு எல்லாம் தெரியுமா, இரு நான் கேட்குறேன், இரு பார்க்குறேன், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல. இப்படியெல்லாம் அவையில் பல்வேறு நிலைகள் உண்டுங்க. இந்த இடம் அவ்வாறெல்லாம் உண்டு. அதுக்கு பெரிய பெரிய வரலாறுகள்லாம் இருக்கிறது. அது ஒரு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கக்கூடும், இருந்தாலும் இந்த இடம் வந்ததுனால நினைவுபடுத்துகிறேனுங்க. காஞ்சி புராணம் அப்படின்னு காஞ்சியை பற்றிய ஒரு வரலாற்று நூல். அதை அருள் செய்தவர் சிவஞான முனிவர் என்ற ஒரு பெரிய அருளாளர், மிகப்பெரிய ஞானி. அவர் தான் காஞ்சி புராணத்தை எழுதிட்டார். அரங்கேற்றம் நடைபெறுகிறது, அவை கூடியாச்சு. வந்த உடனே இவர் எடுத்து முதல் பாட்டு தில்லையில் இருக்கிற பெருமானுக்கு பாட்டு. அந்த நூலில் முதல் பாட்டே நடராசருக்கு வணக்கம். புலவர் அவை எல்லாம் உடனே என்ன பண்ணுச்சு, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏங்கய்யா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாங்க, இந்த நூல் என்ன நூல்? காஞ்சி புராணம். யாரை குறிக்கிறது, எந்த ஊரை குறிக்கிறது? இந்த ஊரில் இருக்கிற ஏகாம்பரநாதரை தான் குறிக்குது. அப்போ காஞ்சிப்பட்டு தானே வணக்கப்பாட்டு இருக்கணும், அதை விட்டு தில்லையில் இருக்கிற சாமிக்கு வணக்கப்பாட்டு போட்டிருக்கிறீங்க, எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், நாளை இதற்கு விடை கூறுகிறேன், இன்றைக்கு அவை இதோடு கலையற்றலாம், நீங்கள் உத்தரவு கொடுக்கணுன்னார். சரி, அன்று அவை கலைந்தது. அடுத்த நாள் காலையில் வந்தாச்சு, அவை கூடியாச்சு. கூடி முடித்த உடனே இவர் தன்னுடைய மாணாக்கனை அழைத்து வந்திருக்கிறார். அவர் பேர் கச்சியப்ப முனிவர்னு பேர். சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர். அவை கூடியாச்சு, உங்களுடைய கேள்விக்கு என் மாணாக்கன் பதில் சொல்வானார். இது ஒரு பெரிய உண்மை. என்னென்னா, ஒரு ஆசிரியன் தன் மாணாக்கனை தான் இருக்கும்போதே அவையில் கொண்டாந்து காட்டணும். அது பெரிய ஒரு கொடை உள்ளம் இருந்தால் தானுங்க அப்படி செய்ய முடியும். இல்லைன்னா நான் இருக்கிற வரைக்கும் நீ அடங்கித்தான் கிடக்கணும், தலை தூக்கிட்டு வந்துட்டு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி கம்முனுறா உனக்கு என்னதுன்னு உட்கார வச்சுருவாங்க. இது பெரும்பாலும் ஒரு தொழில்துறை சார்ந்திருந்தாலும் சரி, இதுபோல் கவி பாடுகிற புலவராக இருந்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் மாணாக்கனை மேலே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் சிவஞான முனிவர் கருதுகிறாரு, இந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியும். ஆனாலும் என்ன நினைச்சாரு, தன் மாணாக்கன் சிறந்தவன் என்பதை இந்த அவையில் நிரூபிக்க வேண்டும் என்று கருதினார். எனவே அந்த வாய்ப்பை மாணாக்கனுக்கு கொடுத்துட்டார். மாணாக்கனாகிய கச்சியப்ப முனிவர் வரார், வந்து நிற்கிறாரு. உங்களுடைய ஆசிரியர் காஞ்சி புராணத்தின் முதல் பாடலை காஞ்சியை பற்றி பாடாமல் தில்லையை பற்றி ஏன் பாடினார், நீர் கூறும் அப்படின்னு புலவர் அவை உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், அவையோர்களுக்கு வணக்கம். இந்த திருத்தலத்தில் காஞ்சி ஏகாம்பரநாத பெருமானுக்கு திருமுறை விண்ணப்பம் செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்களே, அப்படி என்றால் அவரை வர சொல்லலாமே அப்படின்னாங்க. உடனே யார் எங்கே ஆள் அனுப்பிச்சாங்க, போனாங்க. அந்த ஓதுவா மூர்த்தியத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து நின்னாச்சு. இவர் சொன்னார், நீங்கள் யார்? நான் ஓதுவா மூர்த்திகளாக இருக்கேன். எங்கே இருக்கிறீங்க? ஏகாம்பரநாதருக்கு நான் பணி செய்து கொண்டு இருக்கிறேன். சரி, எங்கே? காஞ்சி தேவாரம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் முனிவர். உடனே அவர் திருச்சிற்றம்பலம் அப்படின்னார். நிறுத்துங்கன்னார். நான் காஞ்சி தேவாரம் தானே சொல்ல சொன்னேன், உங்களை யார் திருச்சிற்றம்பலம் சொல்ல சொன்னாங்கன்னாரு. அப்படி அவை திகைத்து போய் நின்றது. அப்போ ஓதுவாமூர்த்திக்கு சொல்கிறாரு, இல்லை, எந்த தலத்தின் தேவாரம் பாடுவதாக இருந்தாலும் திருச்சிற்றம்பலம் சொல்லாமல் பாட மாட்டோம், மரபு அதுதான்னார். உடனே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா அப்படின்னார். ஏன், எந்த புராணம் பாடுவதாக இருந்தாலும் நீங்கள் அந்த நகருக்குன்னு இல்லை, தில்லை என்கிற தலத்தில் இருக்கிற பெருமான் எல்லாத்துக்கும் உரியவர். எனவே தில்லை என்று சொல்லும்போது அது மொத்தத்துக்கும் பொதுவாக இருப்பது. எனவே என் ஆசிரியர் அதனால் பொதுவாக தில்லையை வணங்கி கொண்டு நூலை தொடங்கினார்னு பாருங்க. அவை அப்படியே அடங்கி நின்றது. இது ஒரு அவை அடக்கத்தின் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று. அப்படி நினைவில் வைத்து, இதெல்லாம்
நடந்த வரலாறுங்க, கதைகளாக சொல்லப்படலை. தன் மாணாக்கனுடைய ஆற்றலை சபையின்கண் வெளிப்படுத்திய ஒரு வரலாறு சிவஞான முனிவர் வெளிப்படுத்தினார் என்பது இந்த செய்தி ஒன்று. சரி, நாம் நம்ம இடத்துக்கு வந்துடுவோம்.